எண்ணூரில் ஏற்பட்ட அமோனியா கசிவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக ஆலை நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் ராமச்சந்திரன். ஆலை நிர்வாகம் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். எண்ணூரில் வாயு கசிவு குறித்து ஆலை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அந்த தாஜ் கோரமண்டலம் எனப்படக்கூடிய தலைவர் திரு அமீர் அல்வி ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் போது அந்த அறிக்கையில் நேற்று இரவு 11:30 மணி அளவில் ஆலை வளாகத்திற்கு வெளியே கரையோரமாக இருக்கக்கூடிய அம்மோனியா இறக்கக்கூடிய பைப் லைனில் விபத்து ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக ஆலை நிர்வாகத்திலிருந்து உடனடியாக சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு அதனை தனிமைப்படுத்தி குறுகிய காலத்தில் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு அசௌகரியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் இயல்பு நிலைக்கு திரும்பப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட தமிழக அரசின் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதும் கோரமண்டல் எப்போதும் மிகவும் உயர்ந்த பாதுகாப்பான நடைமுறையை கடைபிடித்து வருவதாகவும் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் அந்த வாயு கசிவு காரணமாக பல பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. அதற்கு தேவையான மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஆலை நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நேற்று இரவு வெளியான அந்த வாயு கசிவு தற்பொழுது நிறுத்தப்பட்டு சரி செய்யப்பட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு ஆலை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் ஆலை நிர்வாகத்தின் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.